والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெருமக்களே, இன்னைக்கு பயான் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து புனிதமான 21ஆம் நாள் இரவு ஆரம்பமாகிறது. ரமதானுடைய முக்கியமான 2 பகுதிகள் கழிந்து மிக மிக முக்கியமான 3வது ஒரு பகுதி, ரமதானுடைய பெரும் பகுதி கழிஞ்சிருச்சு. மிக மிக முக்கியமான 3வது பகுதி இந்த ரமதானுடைய இந்த கடைசி 10ல நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா சென்றதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப விட்டதில்லை. தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்தார். ரப்போடு நம்மை அதிகமாக நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான காரியம்தான் இஅ்திகாஃப். ஹல்குகளை விட்டு நம்மை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஹாலிக்கோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவது, படைத்தவனோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவதுதான் இஅ்திகாஃப். அதனாலே இந்த புனிதமான நாட்கள்ல 2 துஆக்களை அதிகமா ஓதிட்டு வரணும். 2 துஆக்களை அதிகமாக தனிமையிலே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒதுங்கி கண்ணீர் வடிச்சு அல்லாட்ட ஒரு 2 துஆக்களை இந்த கடைசி 10 நாட்கள்ல அதிகமா ஓதலாம். اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله وارحم. அது மாதிரி اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், மனித வாழ்க்கையில யார் வெற்றி பெற்றாங்கன்னா, யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள். உலகத்தில் உள்ள வெற்றி எல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன தோல்வி வந்தா கூட ஆறுதல் சொல்ல முடியும், அல்லது மற்றவங்களுடைய உதவிகள் செய்ய முடியும். ஆனால் ஆகிரத்தில் தோல்வி ஏற்பட்டுருச்சுன்னா தோல்விதான். எல்லாம் பாதுகாக்கணும். எந்த விதமான அஸ்பாப், எல்லா காரண காரியங்களும் துண்டித்து விடும் நல்லா சொல்லணும். நெருக்கமானவங்கள்லாம் ஓடுவாங்கன்னு நல்லா சொல்லணும். அதனால அந்த ஆகிரத்துல வெற்றின்னா வெற்றி, தோல்வின்னா தோல்விதான். அங்க வெற்றி யார் வெற்றார்கள் என்று சொன்னால், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர். அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வளவு அழுத்தமா ஃபக்கத் ஃபாஸ், உறுதியாக திண்ணமாக நிச்சயமா அவங்கதான் வெற்றி பெற்றோம். உலகத்துல சில பேர் அதை இதை வெற்றி நினைச்சிட்டு இருக்கிறாங்களே, அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளில் ஏமாற்றும் சுகம், ஏமாந்துருவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம ஆகிரத்தினுடைய நிலையான வெற்றியை கேட்கக்கூடிய ஒரு மகத்தான துஆ தான் அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் ஜன்னத்தை ஆரம்பம். அதையும் தனியா உட்கார்ந்து அந்த இரவு நேரங்கள்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிச்சு, ரப்பே அந்த நேரத்துல எங்களை நீ எந்த நிலையிலையும் தோல்விகள் செய்திடாது ரப்பேன்னு சொல்லி அந்த நேரத்துல நம்ம கண்ணீர் ஒழித்து ரப்பிடத்தில் கேட்க வேண்டிய இரவுகள் புனிதமான இந்த இரவு. அதனால ரபியானவர்களே, அதாவது ரமதான்ல ஆரம்ப 10ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குது. முதல் 10 இருக்குது, அட்டே அப்பா பள்ளியில இடம் பத்தாத அளவுக்கு அப்படி ஒரு கூட்டம், அது நெருக்கம், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் குறையுது. குறைஞ்சு வந்து அதுக்கு பிறகு பார்த்தா தூக்கி 2வது பிடிக்கிறது 27 தான் பிடிக்குது. அப்படி உள்ள நிலை. ஆனா இந்த கடைசி 10 நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாது. புத்திசாலிகள் தவற விடக்கூடாது. புத்திசாலிகள் இந்த கடைசி 10 அலட்சியமா நினைச்சிடவே கூடாது. ரமலானுடைய சாரம்னு சொல்லலாம், ரமலானுடைய நிறைவினுடைய மிக முக்கியம் என்று சொல்லலாம். இஅ்திகாஃபை பொறுத்தவரையில முக்கியமான பல அம்சங்கள் இதுல இருக்குது, பல விதமான ரகசியங்களும் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு ரப்போடு தங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டுமோ அப்படி அதிகப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பேச்சு கூட பேசக்கூடாது, தேவையில்லாத பேச்சுக்கள் கூட. இந்த 10 நாளும் போனை ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னு வைங்க, கேட்டதுவா கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால முடிஞ்ச வர ரொம்ப நிர்பந்தம் இஅ்திகாஃப் இருக்கிறவங்க, ரொம்ப நிர்பந்தமான ஒரு நிலை, ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு காரியம் பயன்படுத்தலாமா, மார்க்கத்துல தப்பு இல்லை. ஆனா அதையே கொண்டு நடக்க கூடாது. மார்க்க ரீதியான சில காரியங்களுக்கு ஏதாவது பயன்படுத்தலாமான்னு அது வேற விஷயம்.
ஆனால் உலக ரீதியான காரியங்கள்ல ரொம்ப நிர்பந்தமான விஷயங்களுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தான். ஏத்திகாஃப்ங்கிறது இருக்குது ரப்போடு, அதாவது அல்லாஹுடைய அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய 7 மகத்தான கூட்டங்களிலே இந்த ஏத்திகாஃப் 2 கூட்டத்துல வந்துருங்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான். தனிமையில உட்கார்ந்து அவனுடைய கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு கூட்டமும் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் ஒதுங்கும்னு வருது. அதுக்கு சரியான முக்கியமான நேரம்ங்கிறது இந்த கடைசி பத்து. இந்த கடைசி பத்து. அது மாதிரி இன்னொரு கூட்டம் யாருன்னு சொன்னா ரஜுலுன் முஅல்லகுன் பில் மசாஜித், அவங்களுடைய கல்பு அல்லாஹ்வுடைய பள்ளியோடு சம்பந்தமா இருக்குன்னு ரசூல் சொன்னாங்க. இந்த பள்ளியிலே சேர்ந்திருக்கிறோம்னா அந்த கூட்டத்துல 2 கூட்டம் ஏத்திகாஃப் வந்துருச்சு. அதனால சில பேருக்கு நிர்பந்தமான நிலை, அவங்களுக்கு இருக்க முடியாதுன்னு சொன்னா முடிஞ்ச வரை இரவு நேரத்துல தஹஜ்ஜுதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ பள்ளியில வந்து இருக்கணும், இபாதத் செய்யணும். இரவு முடிஞ்ச வரை நம்ம ஹயாத்தா இருக்கணும். சில பெரிய ஆட்கள் மாத்திராது இது அதிகமா சாப்பிடுறவங்க நிர்பந்தமா கொஞ்ச நேரம் அவங்களுக்கு இரவு தூங்கினா தான் அவங்களுக்கு அடுத்து மற்ற வேலைகள்லாம் ராகத்தா இருக்கும் உடம்பு அப்படின்னு சொன்னா நிர்பந்தமா அவங்க தூங்கிக்கிறலாம். இல்லைன்னு சொன்னா பகல்ல முடிஞ்ச வரை தூங்கிக்கிற வேண்டியதுதான், இரவு முடிஞ்ச வரை ஹயாத்தா இருக்கும். என்ன ஹதீஸ்ல வருது, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 வந்துருச்சுன்னு சொன்னா தங்களுடைய இடுப்புல கட்டிக்கிடுவாங்க, அதாவது தயாராயிடுவாங்க. வாய்க்கத ஆகிறவு குடும்பத்தாரவரை எழுப்பி விடுவாங்க. இரவு முழுவதும் ஹயாத்தாக்கும். இரவு முழுவதும் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த கடைசி ஏத்திகாஃப் இருக்கிறது 20 நாள் இருந்தாங்க. ஹாலிகோடு உள்ள ஒரு நிலையை அதிகப்படுத்துவதற்கு காலமெல்லாம் துன்யாவை தான் நம்ம கட்டிட்டு அணுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான மகத்தான ஒரு நாட்களாக இந்த கடைசி 10 அதிலே நம்ம தான் சுபூக்கு பிறகுங்க அல்லாஹ் மாத்திக்கனா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், அந்த மகத்தான வெற்றிக்குரிய ஒரு காரியத்தை அல்லவா துஆ செய்கிறோம். 2 நேரத்துல மலக்குமார்கள் 2 தொழுகையில ஒண்ணு சேர்றாங்க, அசர்லை சுபூலை. அதனால இந்த மலக்குமார்கள் ஒண்ணு சேரக்கூடிய அந்த ஒரு நேரத்துல இந்த துஆவோடு நம்ம அந்த சுபூனுடைய நேரத்தை கழிச்சோம்னு சொன்னால் அது ஒரு மகத்தான ஒரு பாக்கி. அதனால அருமையான பெருமக்களே, புனிதமான இந்த கடைசி 10 மிகுந்த பாக்கியத்தோடு கழிக்க வேண்டும் என்று எனக்கு உங்களுக்குமா ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏத்திகாஃப் இருக்கிறவங்க நாளைக்கு மகரிபுக்கு முன்னால பள்ளிக்குள்ள வந்துடணும். அவங்க சுன்னத்தான் ஏத்திகாஃப் மொத்தம் 3 வகையான ஏத்திகாஃப் இருக்குது. ஒண்ணு வாஜிப், இன்னொன்னு சுன்னத்து, இன்னொன்னு நஃபில். வாஜிப் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அவரால் நதிர் செய்தார், நான் இந்த காரியம் ஆச்சுன்னா நான் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த செய்யறது நதிர், அதுக்கு பேர் நேர்ச்சை, அதை கண்டிப்பா செய்யணும். இன்னொன்னு சுன்னத்து, சுன்னத்து மக்கதா அப்படின்னு சொன்னா வலியுறுத்தப்பட்ட மகத் சுன்னத். இந்த 2 ஏத்திகாஃபும் நோம்பு இல்லாம முடியாது, நோம்போட தான். இன்னொன்னு நஃபிலான ஏத்திகாஃப். நஃபிலான பள்ளிக்கு நம்ம வர்றோம், இஷாவுக்கு வந்துடுறோம், பல பேர் 7 மணிக்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேரத்துல ஏத்திகாஃப் எடுத்து வச்சுட்டு உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்க, நம்ம போகும்பொழுது 9:30 ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நீண்ட நேரம் பள்ளியில இருக்கிறோம் இல்லையா, இதுவும் ஒரு ஏத்திகாஃப். இது நஃபிலான ஏத்திகாஃப். இந்த நஃபிலான ஏத்திகாஃப்க்கு நோம்பு சரத்து இல்லை. நஃபிலான ஏத்திகாஃப் எப்போ வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். அதனால இந்த நேரங்களை முடிஞ்ச வர இரவு நேரங்கள்ல அதிகமா குர்ஆன் ஓதணும், அதிகமா திக்ர் செய்யணும், நஃபிலான தொழுகைகள் அதிகமா தொழுகணும். ஒவ்வொரு ஹாஜத்தையும் நியத்து வச்சு, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் இருக்குது, துன்யவியான காரியங்களை நியத்து வச்சு தொழணும், மறுமை ரீதியான காரியங்களை வச்சு கேட்கணும். எல்லாத்தையும் துன்யா மட்டும் கேட்கக்கூடாது, துன்யவியான காரியங்களை அல்லாட்ட கேட்கணும். மறுமை ரீதியான காரியங்களை குறிச்சு ஒரு நியத்து வச்சு 2 ரக்காத் தொழுது படைச்சரை போட்டு நம்ம கேட்கிறோம்னு வைங்க, அல்லாஹ் ஆனந்தப்படுவாங்க. அதனால இந்த நாட்கள்ல அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமாக திக்ர் செய்வது, அதிகமாக நாம் இபாதத் செய்வது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, காலை நேரம் தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்தால் அந்த நேரத்தில் ரப்பிடத்தில் துஆ செய்யும், ரப்பிடத்தில் துஆ செய்யும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பின்னேரத்துல இருந்து தஹஜ்ஜுதும் நம்ம வேப்பும் வடக்கமா ஜமாத்தா நடக்கிற மாதிரி ஒரு 2:30 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடும் சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யணும். முகஸ்துதிக்கு, பாராட்டுக்கு, பரபரப்புக்கு அப்படி ஒரு நிலையெல்லாம் செய்யக்கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய இறுதி 10ங்கிறது லைலத்துல் கத்ருடைய 10. இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர்னா என்ன, லைலத்துல் கத்ர் எப்படி பயன்படுத்தணுங்கிற சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் நான் ஜும்மாவுல அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவோம்.
அதனால இந்த இரவுகளை எல்லாம் ரொம்ப பேணுதலாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான அந்த லைலத்துல் கத்ரை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்திர முடிவானாக. ரப்போடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த நாட்களை அல்லாஹ் காரணமாக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளும் நிறைவேறுவதற்கும் நம்முடைய தீனியான, துன்யவியான, உஹ்ரவியான எல்லா காரியங்களுடைய மேன்மைக்கும் நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் இந்த நேரத்தில் கபூல் செய்து அந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணமாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.